Hello aspirants, welcome to Sai's Academy. Myself Soumya Saravanan. ஸோ இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீஆம்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு சிலபஸில் செகண்ட் டாப்பிக்காக கொடுத்துருக்காங்களா ப்ரீஆம்பிள், அதாவது முகவுரை. அந்த டாபிக் பற்றி இந்த கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நமக்கு ப்ரீஆம்பிள் பற்றி நான் கான்ஸ்டிடியூஷன் புக்கில் எப்படி சொல்லியிருக்காங்க, இதனுடைய முக்கியத்துவம் எப்படி கொடுத்துருக்காங்க, இதனோட வெளிப்பாடு எப்படி இருக்கும்னு நான் சும்மா ஒரு மேலோட்டமாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக ப்ரீஆம்பிள்னால் என்ன, அது எப்படி இருக்கும், அதோட கருத்துக்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகலாமா? ஸோ இந்த டாபிக் இந்திய அரசியலமைப்பில் முகவுரை. ஓகேவா? ஸோ முகவுரை அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு இன்ட்ரோடக்ஷன் பேஜ், அதாவது இண்டெக்ஸ் பேஜ்னு நம்ம சொல்லியிருக்கோமா. பொதுவாகவே ஒரு புக்கோ ஏதாவது நீங்கள் எடுக்கிறீங்க, நார்மலாக இருக்க ஒரு ஃபிசிக்ஸ் புக், கெமிஸ்ட்ரி புக்கே நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல் புக்லேயே. அந்த புக்கில் என்ன இருக்குன்னு இண்டெக்ஸில் ஒரு கண்டென்ட்டாக கொடுத்துருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அரசியலமைப்பு புத்தகம்க்கு ஒரு இண்டெக்ஸ் பேஜ் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கருத்துக்கள் கொடுத்துருக்காங்கன்றது அந்த இண்டெக்ஸ் பேஜில் நமக்கு வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு டாபிக்ஸ்லாம் சப் டாபிக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் முகவுரை, ப்ரீஆம்பிள். ஓகேவா? ஸோ இப்போது அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். முகவுரை இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை ஆகும். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பேஜ். முகவுரை என்பது இயற்றப்பட்டுள்ள சட்டத்தினை முன்னறிமுகம் செய்யும் பகுதியாகும். ஸோ இப்போது நம்ம அரசியலமைப்பு புத்தகம் இருக்கா, இதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது, நிறைய சட்டம்லாம் இருக்கா. ஸோ இந்த சட்டம்லாம் எதை பற்றி இருக்கும், அது எதன் பேஸ்டில் போட்டிருக்காங்க, என்னென்ன மாதிரி சட்டங்கள் சொல்லுது அப்படின்னு அதனோட வேல்யூஸ் இருக்குல்ல, நோக்கம், அதோட நேச்சர், அந்த இயற்கையும் அந்த புக்கோட தன்மை என்ன அப்படின்றத வெளிப்படுத்துகிற மாதிரி தான் அந்த முன்னுரையில் ஒரு முன்னறிமுகம் மாதிரி இருக்கும். அப்படின்ற அந்த முன்னறிமுகம் கொடுக்குற ஒரு பகுதி தான் முகவுரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ முதலில் முகவுரையை அரசியலமைப்பில் வழங்கிய நாடு அமெரிக்கா. ஸோ பொதுவாகவே கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ற புக் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்ததே, கான்ஸ்டிடியூஷன்றதே யூஎஸ்ஏ, அமெரிக்கா தான். அண்ட் ஆல்சோ அரசியலமைப்பில் முகவுரை அப்படின்ற ஒன்று இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி வேணும், முன்னுரை வேணும் அப்படின்னு வழங்கிய நாடுமே அமெரிக்கா தான். இந்திய அரசியலமைப்பிற்கு முகவுரை தேவை என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு ஆவார். ஸோ நம்ம அதே மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷன், நம்ம இந்தியன் அரசியலமைப்பு புக்குக்குமே வந்துட்டு நமக்கும் ஒரு முன்னுரை வேணும், முகவுரை வேணும் அப்படின்னு நமக்கு கோரிக்கை வச்சவர் யார்? ஜவஹர்லால் நேரு. அண்ட் இதோட லிங்க் எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, 1946 டிசம்பர் 13 குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு ஒன்று முன்மொழிஞ்சிருப்பாங்களா, வரையறுக்கப்பட்டிருக்கோம். அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். அதில் நிறைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்களா. நம்ம கூட பார்த்தோம்ல, இறையாண்மை மிக்க நாடு, அண்ட் நம்ம இந்தியா வந்து எல்லாருக்குமே ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி கொடுக்குற ஒரு நாடாக இருக்கணும் அப்படின்னு சில கேரக்டர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் முகவுரையிலையுமே இருக்குன்னே நாங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் 1946 டிசம்பர் 13 நேருவால் முன்மொழியப்பட்ட குறிக்கோள் தீர்மானங்கள் சில மாற்றங்களுடன் 1947 ஜனவரி 22 அரசியல் நிர்ணய சபையால் முகவுரையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ குறிக்கோள் தீர்மானம் இந்த டேட்டில் அவங்க வந்து கொடுத்துட்டாரு நேரு. அதுக்கப்புறம் அந்த அரசியல் நிர்ணய சபை வந்து சில சேஞ்சஸ் பண்ணி 1947 ஜான்வரி 22 அவங்க ஏற்றுக்கொள்ளப்படுது. அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி மெம்பர்ஸ் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து அரசியலமைப்பின் திறவுகோல் என்று முகவுரை அழைக்கின்றோம். ஸோ இது வந்து நம்ம அரசியலமைப்புக்கு ஒரு திறவுகோல் மாதிரி இந்த இண்டெக்ஸ் பேஜ் முகவுரையை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம முகவுரையோட இன்ட்ரோடக்ஷன். ஸோ நான் உங்களுக்கு ஒரிஜினல் முகவுரை ப்ரீஆம்பிள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் புக் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதில் கொடுத்துருக்க இன்டர்ஃபேஸ், அந்த ப்ரீஆம்பிளுமே இந்த பேஜுக்கு சிமிலராக தான் இருக்கும். ஸோ நம்ம அதில் இங்கிலீஷில் தான் இருக்கும். நான் தமிழ்லையுமே வந்துட்டு நம்ம பிடிஎஃப்பில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இதை ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு நம்ம டீகோட் பண்ணிவிட்டு அண்ட் நம்மகிட்ட இருக்க பிடிஎஃப்பில் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம் தமிழில். ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷில் படிச்சிடுறேன். த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங் லைன் எப்படி இருக்கு, மோர் இம்பார்ட்டன்ட் எல்லாம் கவனிங்க. வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாம், having solemnly resolved to constitute India into a sovereign socialist
செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இது எல்லாமே நம்ம தமிழில் பார்க்கலாம், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் எது இதில்? ஜஸ்டிஸ் இன் சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல். அண்ட் லிபர்ட்டி எது எது கொடுத்துருக்காங்கன்னா லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் ஒர்ஷிப். அண்ட் ஈக்குவாலிட்டி எதுக்கு கொடுத்துருக்காங்க? ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு ப்ரொமோட் அமாங் தெம் ஆல். அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ராட்டர்னிட்டி. Fraternity assuring the dignity of the individual and the unity and integrity of the nation. So fraternityன்றது dignity of the individual and unity and integrity of the nation symbolize பண்ணுது. அண்ட் இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க எப்போ அடாப்ட் பண்ணியிருக்காங்கன்னுமே வந்துட்டு இது அந்த November 26 டேவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன் அவர் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி திஸ் 26th day of November 1949. 26th நவம்பர் தான் அடாப்ட் பண்ணாங்கன்னு சொன்னோமா. 26th day of November 1949 do hereby adopt, enact and give to ourselves this constitution. ஸோ நம்ம இந்த கான்ஸ்டிடியூஷனை அடாப்ட் பண்ணிக்கிறோம், எனாக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றி நம்ம தமிழில் டீட்டெயில்டாக பார்க்கலாமா? ஸோ இது வந்து நமக்கு இங்கிலீஷில் கொடுத்துருக்க ப்ரீஆம்பிள். ஸோ இதுதான் ப்ரீஆம்பிளோட அந்த இண்டெக்ஸ் பேஜ், அந்த ப்ரீஆம்பிள் இண்டெக்ஸ் பேஜ் அண்ட் நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்கில் இருக்கிறது. ஸோ நான் டைரெக்டாக இப்போது இதில் இருக்கிற மீனிங் தான் நம்ம இப்போது இந்த ப்ரீஆம்பிள் டாப்பிக்லேயே வந்துட்டு ஈச் பை ஒன்றா நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். இப்போ சாவரின்னா இறையாண்மை, அப்போ அப்படின்னா என்ன, சோஷியலிஸ்ட்னா என்ன சொல்கிறாங்க, செக்குலர்னால் என்ன இருக்குது, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டிலாம் எது எதுக்கு எப்படி எப்படி யூஸ் பண்ணுறோம், ப்ரீஆம்பிளோட எலாபரேட் வேர்ஷன்லாம் நம்ம இந்த கிளாஸில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம், ஓகேவா? நான் தமிழில் இப்போ நம்ம பார்க்கலாமா? ஸோ உங்களுக்கு நான் ரெண்டுமே ஒரே ஃபைலில் ஷோ பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன அங்கே இங்கிலீஷில் பார்த்தோமோ அதே தான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். அந்த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். இப்போ சாவரின் இருக்கா, அப்போ நம்ம சாவரின்னா இறையாண்மை மிக்க, சமதர்மம் சார்ந்த, மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு. ஸோ செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இந்த டெமோக்ரஸி ரிபப்ளிக் பற்றி நம்ம பேசிக் பாலிட்டி கிளாஸ்லேயே கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். அதனுடைய ப்ரீஃபாக இங்கேயும் கொஞ்சம் பார்க்கலாம். அடுத்து இங்கே ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கோம், சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல். ஸோ அது இங்கே சமூக, பொருளாதார, அரசியல், இந்த மூணுலேயுமே வந்துட்டு நீதி ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறதுக்கும், அண்ட் லிபர்ட்டி சுதந்திரமில் என்னென்ன மாதிரி சுதந்திரம் கிடைக்கணும், ஒரு பர்சன், ஒரு இண்டிவிஜுவலோட சிந்தனை, தாட்டில் அண்ட் சிந்தனையை வெளிப்படுத்துவதில், எக்ஸ்பிரஷனில் அண்ட் அவனுடைய நம்பிக்கையில், அதாவது பிலீஃப், ஓகே, அண்ட் பற்றார்வத்தில், ஃபெய்த் அண்ட் மற்றும் வழிபாட்டில், ஒர்ஷிப், ஓகேவா? இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு அவனுக்கு லிபர்ட்டி கிடைக்கணும், சுதந்திரமாக இருக்கணும். அடுத்து ஈக்குவாலிட்டி, அவனுக்கு எல்லாத்துலேயும் சமத்துவம் கிடைக்கணும். இதில் தகுதி, நிலையில் மற்றும் வாய்ப்பில் அனைவருக்கும் கிடைக்க செய்யவும், தனி ஒருவரின் மாண்புக்குமே, அதாவது ஈச் அண்ட் இண்டிவிஜுவலுக்கும் எல்லாத்துலேயுமே வேலை வாய்ப்பாகட்டும், அவங்களோட நிலையாகட்டும், வாழ்க்கை தரமே எல்லாமே வந்துட்டு ஈக்குவலாக கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவமும், அதுக்கு வந்துட்டு இண்டிவிஜுவல், ஒரு இண்டிவிஜுவல் டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். சகோதரத்துவத்தை அனைவரிடம் வளர்க்கவும் அண்ட் நாட்டின் ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டிற்கும் உறுதியளிக்கும் அப்படின்னு சகோதரத்துவத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே November 26, 1949 அன்றைக்கி அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு நமக்கு ப்ரீஆம்பிளில் இருக்க ஒரு வேர்டிங்ஸ், தமிழ் வேர்டிங்ஸ். ஸோ இங்கிலீஷும் இதையும் சேர்த்தியே நம்ம பார்த்துட்டோம். இப்போது ஒவ்வொருக்கும் என்னென்னலாம் வந்து டெஃபினிஷன் இருக்குது அதை பற்றி பார்த்துடலாம். அந்த ப்ரீஆம்பிளோட மேன்மைகள் என்ன அண்ட் அதனுடைய சோர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம முன்ன பார்த்த மாதிரி நம்ம அரசியலமைப்பு வந்து முகவரை அமெரிக்க அரசியலமைப்பு மாதிரியாக உருவாக்கப்பட்டது. அவங்க அரசியலமைப்பு பேஸ்டில் நம்ம முகவுரையை கொண்டு வந்திருக்கோம், நம்ம எடுத்திருக்க அந்த இன்டர்ஃபேஸ் பேஜ். அண்ட் முகவுரையில் குறிப்பிட்டுள்ள சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த 3 வேர்டு நம்ம பார்த்தோமா. இந்த 3 வேர்டோட கருத்துக்கள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி, வேல்யூ கொண்ட வேர்ட்ஸ். இந்த வேல்யூ வேர்ட்ஸ் நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா பிரெஞ்சு புரட்சியின் தாக்கத்தினால் சேர்க்கப்பட்டது ஆகும். ஓகே, இது நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக இது என்னென்னலாம் பார்க்க வேணாம், நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ், ஒரு கிளிம்ஸ் மாதிரி கொடுக்குறேன்.
ஆக்சுவலாக அது எதை பற்றி இருக்குன்னா, ஃப்ரான்ஸ் கண்ட்ரியில் அந்த கண்ட்ரிலையுமே வந்துட்டு ரொம்ப சமூக ஏற்றத்தாழ்வுகள் அண்டு இந்த டேக்ஸ் மூலியமா நிறைய ஹெவி பேர்டன் இந்த மாதிரியான சில சுச்சுவேஷன் அண்ட் பழைய நிலப்பிரபுத்துவம்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதனால நிறைய பீப்புள் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அது மூலியமா நிறையா ஒரு பெரிய ரெவல்யூஷன் மாதிரி அந்த ஊரில் நடந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸில். அப்போ அதுலேருந்து பெறப்பட்ட வேர்டு தான் அந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். ஓகேவா, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி வந்து எடுத்திருந்திருப்பாங்க. அந்த ரிவல்யூஷனுக்கு அப்புறம் இந்த 3 கோர் வேல்யூஸ் தான் மெயின்லி அங்கே பேசப்பட்டிருக்கோம். ஸோ அதுலேருந்து தான் நம்ம அந்த வேல்யூஸ் எடுத்திருக்கோம். அடுத்து சமூக நீதி, பொருளாதார நீதி மற்றும் அரசியல் நீதி போன்ற கருத்துக்கள் சோவியத் ரஷ்யாவிடமிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ இந்த கோர் வேல்யூஸ் நம்ம ரஷ்யாட்டிருந்து எடுத்திருக்கோம். அண்ட் இந்த 3 கோர் வேல்யூஸ்மே வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன, அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது முகவுரை முகவுரை இந்திய மக்களாகிய நாம் என தொடங்குமாறு அமைந்துள்ளது. ஸோ நம்ம முன்னையே பார்த்தோம், நம்மளோட அரசியலமைப்பு ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும், சாரி ப்ரியாம்பிள், இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு தானே ஸ்டார்ட் ஆயிருக்கு, வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு இங்கிலீஷில். ஸோ அதுதான் நம்ம அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் படி மக்களே அதிகாரத்தின் தோற்றுவாய் என முகவுரை கூறுகின்றது. அதாவது நம்ம அரசியலமைப்பு புத்தகம் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கிட்டோமே, அதோட கேரக்டர்ஸ் ஆகட்டும் அண்டு நம்ம எடுத்திருக்க சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே மக்கள் தான் ரூல்டு பை பீப்புள்னு நான் சொல்லியிருக்கேன் நான் லாஸ்ட் கிளாஸில், அதாவது பேசிக் பாலிட்டி கிளாஸில். அதாவது மக்கள்கிட்ட தான் முழு அதிகாரத்தையுமே நம்ம அப்போது புக் எழுதின லீடர்ஸ், நம்ம அரசியலமைப்பு புக் எழுதின அனைத்து தேச தலைவர்களுமே மக்கள்கிட்ட பொறுப்பையும் மக்களோட கையில் தான் நம்ம நாட்டோட மொத்த அதிகாரத்தையும் அண்ட் பீப்புளுக்கு தேவையானது எல்லாமே பீப்புள் கையில் தான் இருக்குன்னு சொல்லி பீப்புளில் தான் மொத்த அதிகாரத்தையும் தோற்றுவாய் அப்படின்னு நம்ம வந்து முகவுரையில் பிரதிபலிக்கிறோம். ஸோ அதனால தான் இந்திய மக்களாகிய நாம் வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு எடுத்து ஸ்டார்டிங்லேயே இந்தியன் சிட்டிசன்ஸை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுற விதமாக கொடுத்துருக்காங்க. அடுத்து முகவரை இந்திய அரசியலமைப்பின் தொடக்கத்தில் இருந்த 22 பகுதிகளுக்குள் இடம்பெறவில்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு அந்த எனாக்ட்மெண்ட் பார்த்தோமா, அது எப்போ அது அடாப்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு அதில் பார்க்கக்குள்ள என்ன சொல்லியிருந்தோம், ஆர்டிகல்ஸ் 395 இருக்கும் அண்ட் 8 ஷெடியூல்ஸ் இருக்குது, 22 பார்ட்ஸ் சொன்னோமா. அதில் அந்த பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக அப்புறம் பார்க்கலாம். அதில் ப்ரியாம்பிள் அப்படின்ட்டு அவங்க சேர்த்துக்கல, ஓகேவா, அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து இந்திய அரசியலமைப்பு தொடர்பாக கருத்து வேறுபாடு அல்லது ஐயங்கள் எழும்போது சரியான முடிவிற்கு வர நீதிமன்ற முகவுரையை நாடலாம். ஸோ இப்போ ஏதாவது சம் கேசஸோ சம் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு வச்சுக்கலாம் கோர்ட்டில் நம்ம கவர்மெண்ட் கிட்ட. ஸோ அதுக்கு அவங்களுக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீதிமன்றம் அந்த கோர்ட் ஜுடிஷியரி வந்து நம்ம ப்ரியாம்பிளை நாடலாம்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ ப்ரியாம்பிளில் நிறைய கோர் வேல்யூஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோமா, லைக் ஃப்ரெட்டர்னிட்டி, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, டெமோக்ராட்டிக், செக்குலரிசம்னு. இப்போது ஒரு கேஸ் வருது, அந்த கேஸ் வந்துட்டு அந்த வேர்டிங்ஸ்க்கு எதிராக இருக்குது இல்லை ப்ரியாம்பிளுக்கு எதிராக இருக்காது அப்படின்னா அது நம்ம மொத்த கான்ஸ்டிடியூஷனோட வேல்யூமே பாதிக்கும். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ப்ரியாம்பிள். ஸோ இப்போ ப்ரியாம்பிளில் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம நீதிமன்றம் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வரலாம், அந்த பிரச்சனைக்காக ஒரு தீர்வு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 சென்டென்ஸுமே நான் படிச்சிடுறேன், அதுக்கப்புறமா நான் வந்து மீனிங் சொல்கிறேன். முகவுரை பகுதி நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டதால் நீதிமன்றத்தின் மூலம் முகவுரைக்கு தீர்வு காண இயலாது. நெக்ஸ்ட் என்ன, 1973 ஆண்டு கேசவானந்த பாரதி வழக்கிற்கு பின் முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதிதான் என்றும் நீதிமன்றத்தின் மூலம் முகவுரைக்கு தீர்வு காண இயலும் என்றும் மாற்றப்பட்டது. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் அந்த நீதி புனராய்வு அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன். முகவுரை நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னா அந்த நீதி புனராய்வுனா இங்கிலீஷில் ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடிலாம் நீதிமன்றம் வந்து முகவுரையை சோதனை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1973 அந்த கேசவானந்த பாரதி வழக்குக்கு முன்னாடி வரைக்கும் நீதிமன்றம் வந்து
அந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வேணும், ஏதாவது கோர்ட்டுக்கோ அந்த ஜுடிஷியரிக்கோ ஒரு கேஸில் தீர்ப்பு வேணும் அப்படின்னா முகவுரையை நாட முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. முகவுரையில் உள்ள எந்த விஷயங்களையும் நீதிமன்றம் வந்து மாற்றவோ அதுக்கு தீர்ப்பு வழங்கவோ கூறவோ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் வந்துட்டு அந்த முகவுரை நீதி புனராய்வுக்கு அப்பாற்பட்டதோட மீனிங். ஸோ அதுக்கப்புறம் அந்த கேசவநந்த பாரதி வழக்கில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த தீர்ப்பை வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. என்ன நடந்திருக்கும் அந்த தீர்ப்பில் அப்படின்னா, இனிமேல் வந்துட்டு நீதிமன்றம் ஏதாவது நமக்கு அந்த கேஸ் ரிலேட்டடாவோ ஏதாவது இஷ்யூ வருதுன்னா அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோமா, இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்புறம் ஜுடிஷியல் ரிவ்யூ, லா, ஆர்டினன்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கான மீனிங் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போது நம்ம நீதிமன்றம் வந்து முகவரையோட அடிப்படை கட்டமைப்பு, அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சரை பாதுகாக்க முடியும்னும், அப்புறம் நீதிமன்றம் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூனா முகவரையை சோதனையை செய்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலான்னு கேசவநந்த பாரதி கேஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் அங்கே நடந்தது அந்த 2 சென்டென்ஸ்லேயும். ஸோ அடுத்து என்னன்னு ஃபர்தராக டீட்டெயில்டாக படிக்கலாமா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து முகவுரையின் மேன்மைகள். முகவுரை அரசியலமைப்பு சட்ட அதிகாரத்தின் மூல ஆதாரத்தை குறிக்கின்றது. இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க, சமத்துவம் மிக்க, மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு கொண்ட நாடு என முகவுரை கூறுகின்றது. நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவை நமது நோக்கங்கள் என முகவுரை கூறுகின்றது. அரசியலமைப்பு சட்டத்தை நிறுவவும் மேம்படுத்தவும் தேவையான நோக்கங்களை முகவுரை தெளிவாக கூறுகின்றது. அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் அரசியல், சமுதாய, பொருளாதார மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதே முகவுரையின் முக்கிய நோக்கமாகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோமா அந்த ப்ரியாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு, நான் அந்த சோஷியலிஸ்டிக், டெமோக்ராட்டிக், செக்குலர்னு அந்த வேர்டிங்ஸ்லாம் எந்தெந்த மாதிரி நம்ம நாடு வந்து இருக்கணும். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் வேர்ட் அரசியலமைப்பு சட்ட அதிகாரத்தின் மூல ஆதாரம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம புக்கோட பேசிக் ஸ்ட்ரக்சரை ஒரு இண்டெக்ஸ் பேஜில் ரிஃப்ளெக்ட் பண்ணுது நம்ம ப்ரியாம்பிள். ஸோ அதுதான் வந்துட்டு மூல ஆதாரமாக இருக்குன்னு சொல்கிறோம். இந்தியா வந்து எந்த மாதிரி ஒரு நாடு, அதோட கேரக்டரிஸ்டிக் என்ன சொன்னேன், சாவரின், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்னு சொன்னோமா, இறையாண்மை மிக்க, சமத்துவம் மிக்க, மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசுன்னு. ஸோ அதை தான் இங்கே வந்துட்டு திரும்ப அதோட மேன்மைகளாக வேல்யூஸ் சிஸ்டமாக கொடுத்துருக்காங்க. அதாவது தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இது பாருங்கள், நீதி, சுதந்திரம், ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம், இது எல்லாமே நம்ம நாட்டோட முகவுரையோட நோக்கங்கள். அண்டு நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை நிறுவவும் மேம்படுத்தவும் தேவையான நோக்கங்களை நமக்கு முகவுரை கொடுக்குது. ஸோ அப்போ தான் ஜுடிஷியரி வந்துட்டு அந்த நீதி புனராய்வுக்கும் தேவைப்படுற விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி பேஸ்டில் தான் அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேவா? அடுத்து அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் அரசியல், சமுதாய, பொருளாதார மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதே முகவுரையின் முக்கியமாக நோக்கமாகும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதெல்லாம் இதோட மேன்மைகள், அந்த வேல்யூஸ் தான் நம்ம அங்கே கொடுத்த ப்ரியாம்பிளில் தான் இங்கே திரும்ப நம்ம டிஃபைன் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்த முகவுரையில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டு முகவுரை, இப்போ நிறையா அமெண்ட்மெண்ட்ஸ் போடுறோம், அந்த மாதிரி வந்துட்டு திரும்ப சட்ட திருத்த முகவுரைக்கும் நடந்துச்சான்னு பார்க்கலாம். ஸோ முகவுரையிலோட திருத்தங்கள் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். எத்தனை தடவை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது சட்ட திருத்தம்னு நம்ம சொல்லுவோமா, அப்போயே ஒரு ஏதாவது ஆக்ட் போட்டிருப்பாங்க, அதாவது லா கொண்டு வந்திருப்பாங்க. பொதுவாகவே சொல்கிறேன், ஒரு அரசியலமைப்பு புக்கில் அப்போ இருந்த காலகட்டத்துக்கு அப்போ என்ன தேவையோனா அப்போ இருந்த லீடர்ஸ்லாம் கொண்டு வந்து போட்டுறது. இந்த டைமில் நமக்கு இப்போ அப்ளிகபிள் ஆகலைன்னா நமக்கு ஏற்ற மாதிரி அந்த லாவை நம்ம ப்ரியாம்பிளில் நம்ம கான்ஸ்டிடியூஷனோட நேச்சர் பாதிக்கப்படாமல் நம்ம என்ன பண்ணுவோம்னா சேஞ்ச் பண்ணிப்போம். அந்த மாதிரி முகவுரையை ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோமா, எப்படி அவங்க வந்து அதை கட்டமைப்பை வந்து உடைக்காமல் சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணாங்கன்னு நம்ம இந்த இதில் பார்க்கலாம். முகவுரை அரசியலமைப்பின் பகுதி இல்லை எனினும் அதன் அடிப்படை கட்டமைப்பை எவ்விதத்திலும் சிதைக்காமல் சரத்து, அதாவது ஆர்டிகல் 368 படி சட்ட திருத்தத்தினை மேற்கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி நம்ம முகவுரையை அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர், அடிப்படை கட்டமைப்பு எந்த விதத்துலையும் பாதிக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க.
ஆர்டிகல் 368 பற்றி நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. முகவுரையானது இதுவரை ஒரே ஒரு முறை மட்டுமே திருத்தப்பட்டுள்ளது. இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது மேற்கொள்ளப்பட்ட 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் படி மூலம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு அமெண்ட்மெண்ட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் படிச்சுக்கோங்க. சமதர்மம், மதசார்பின்மை, அதாவது செக்குலர், சோஷியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டி, இந்த 3 வேர்டையும் 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்த 3 வேர்டையும் நம்ம ப்ரியாம்பிளில் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்ன படித்தோம்ல, அதில் நிறைய சாவரின், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக்னு, அதில் தான் அந்த சோஷியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டின்னு அதுக்கப்புறமா ஆட் பண்ணியிருக்காங்க அந்த 3 வேர்டையும். அதற்காக மட்டும்தான், ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த ஒரே ஒரு முறை மட்டும்தான் நமக்கு வந்து முகவுரை வந்து திருத்தப்பட்டிருக்கு, சட்ட திருத்தம் பட்டிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஜனவரி 26, 1950 அன்றைய முகவுரையின் வார்த்தைகளின் வரிசையமைப்பு. ஸோ நமக்கு இது வரைக்கும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ முகவுரை அப்போ அடாப்ட் பண்ணோமா, ஜனவரி 26, 1950 தான் அரசியலமைப்பு புக் வந்து ஓகே சொல்லி கொடுத்தோம். அப்போ எந்த மாதிரி ஒரு ஆர்டரில் இருந்தது? இது ரொம்பவே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்லையுமே டிஎன்பிசி கேட்டிருக்காங்க. இந்த ஆர்டர் கூட நமக்கு இம்பார்ட்டன்ட், ப்ரியாம்பிளில் இருக்கிற அந்த ஆர்டர். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இறையாண்மை, மக்களாட்சி, குடியரசு, அதாவது சாவரின், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். ஸோ ஷார்ட்கட்டாக எஸ்டிஆர்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ்டிஆர் இல்லை, எஸ்டிஆர். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில் இணைக்கப்பட்ட வார்த்தைகள் என்னென்ன? சமதர்மம், மதசார்பின்மை, ஒருமைப்பாடு. ஸோ இப்போ மேலே பார்த்தோமா, இந்த 3 வேர்ட் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது என்னென்ன வேர்ட்ஸ்லாம் இதில் இருக்குது? தற்போதைய நிலவரப்படி முகவுரையில் உள்ள வார்த்தைகள் என்னென்ன? இறையாண்மை ஃபஸ்ட்டே பார்த்தோம், சாவரின், சமதர்மம், சோஷியலிஸ்ட், மதசார்பின்மை, செக்குலர், அண்ட் மக்களாட்சி, டெமோக்ராட்டிக், அண்ட் குடியரசு, ரிபப்ளிக். ஸோ இந்த 5 வேர்டுமே நம்ம ப்ரியாம்பிளில் இருக்குது. ஃபர்ஸ்ட் எப்படி தான் இருக்குது? இந்த 3 வேர்ட் மட்டும்தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷன் புக் இது தான், அரசியலமைப்பு புத்தகம் இது தான், ஜனவரி 26, 1950 அப்போ சொல்லக்குள்ள இந்த இறையாண்மை அண்ட் மக்களாட்சி, குடியரசு, சாவரின், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், இந்த 3 வேர்ட் மட்டும்தான் இருந்திருக்கு. அண்ட் இந்திரா காந்தி பீரியடில் 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் போட்டு சோஷியலிஸ்ட், செக்குலர், இன்டெகிரிட்டின்னு அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க இந்த 3 வேர்டையும். ஓகேவா? ஸோ அதன்படி இப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த ஆர்டருமே நமக்கு முக்கியம் ரொம்ப. எஸ்எஸ்எஸ்டிஆர், இந்த ஆர்டரையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சாவரின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? முகவுரையில் ஏதாவது திருத்தம் இருக்கா, சட்ட திருத்தம் இருக்கான்னு இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் அதனுடைய மேன்மைகள் பார்த்தோம். மேன்மைகள்னு இருக்கக்குள்ள இந்த ப்ரியாம்பிளில் என்ன வேல்யூஸ் இருக்குன்னு திரும்ப அந்த ப்ரியாம்பிளை டிஃபைன் பண்ணி பார்த்துருக்கோம். அண்டு ப்ரியாம்பிளோட மூலங்கள், அமைப்பு, அந்த அமைப்பாகட்டும், அதனுடைய வேல்யூஸ் எங்கேருந்து எடுத்திருக்காங்க, அண்டு இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, எப்படிலாம் வந்துட்டு இதை பேசிக் ஸ்ட்ரக்சராக சொல்கிறோன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அண்ட் அதனுடைய வாசகங்கள் பார்த்துருக்கோம். அண்ட் சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் நிறைய வந்து கேசஸ் கொடுத்துருக்காங்க, தீர்ப்புகள் இருக்குது, முகவுரை தொடர்புடைய வழக்குகள், அண்டு முகவுரைக்கு நிறைய வந்துட்டு புகழுரைகள் சொல்லியிருப்பாங்க, போற்றியிருப்பாங்க. அதாவது முகவுரை இப்படி இருக்குது, இது ஒரு திறவுகோல்னு நம்ம சொல்லலாம், சாவின்னு சொல்லலாம், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். நிறைய ஒரு 3 கேசஸ் நடந்திருக்கும் ப்ரியாம்பிள் தொடர்பாக, அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் நம்ம அந்த ப்ரியாம்பிளில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ நம்ம பார்த்தோம்ல, அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம்.